மிதுன ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? ஜென்ம குரு அப்படிங்கிறத மறக்கவே கூடாது. ஜென்மத்தில் குரு வரும்போது நம்மளை கொஞ்சம் தடுமாற வைக்கும். சில நேரங்களில் அவசரப்பட்டு நம்ம வார்த்தைகளை விட்டுருவோம். அப்போது நிறைய பேர்த்த பகைச்சிக்கிற வாய்ப்பு இந்த ஜென்ம குருவில் ஏற்படுங்கிறதுனால நீங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்டையும் சரி, நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துலையும் சரி, நீங்கள் யார்கிட்டையெல்லாம் சமுதாயத்தில் பழகுறீங்களோ அந்த இடத்துல எல்லாம் உங்கள் வார்த்தை பிரயோகத்தை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. நம்ம ஒரு சின்ன வார்த்தை தான் ஒரு மிகப்பெரிய நம்ம வளர்ச்சியை தடுத்து நிறுத்துறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தியதற்கான அதிக சூழ்நிலைகள் உண்டு. சில நேரங்களில் வயதானவர்களுக்கு மருத்துவ செலவை இது அதிகப்படுத்தும். கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் கடன் தொல்லையால் ஊர் விட்டு ஊர் மாறக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் கூட ஏற்பட வாய்ப்புண்டு. அதனால் புதுசாக கடன் வகையறாக்குள்ளே கடனை அதிகப்படுத்துகிற சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் உங்கள் தேவைகளை சுருக்கிட்டு கொஞ்சம் பொருளாதார விஷயங்களை கையாளுறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் ஒரு பேங்க்குக்கு போகிறீங்க, பணம் ட்ராப் பண்ணுறீங்க, இன்னொருத்தர்கிட்ட போய் கடன் வாங்கிட்டு வர்றீங்க, இதை 10 பேர்த்திட்ட சொல்லி அனௌன்ஸ் பண்ணிவிட்டு போகக்கூடாது. நீங்கள் கையில் பணம் வச்சுருக்கிறதையோ பணத்தை நீங்கள் எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணுறீங்களோட சீக்ரெட்ஸை சம்பந்தம் இல்லாத தெரியாத நபர்கள் யாருக்குமே நீங்கள் அறிவிக்கக்கூடாது. பணம் திருட்டு போவதற்கோ பணத்தை நீங்கள் தொலைக்கிறதுக்கோ கவனக்குறைவாக வேறு அக்கௌண்ட்டில் அனுப்புறதுக்கோ கூட நிறைய சாத்தியங்கள் உண்டு. இது பணத்தில் மட்டுமே ஒரு பஸ்ஸில் கொண்டு போகிறீங்க, அது மாதிரி முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகிறீங்க, எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு பொறுப்பான ஒரு வேலையில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேங்க்கில் ஒரு முக்கியமான ஒரு கேஷ் டியூட்டியில் அல்லது மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் ஒரு பதவியில் இருக்கீங்கன்னாலும் நீங்கள் மற்றவங்க பணத்தை டிரான்சாக்ஷன் பண்ணும்போதும் சரி, உங்கள் பணத்தை கையாளும் போதும் சரி, மிகுந்த கவனத்தோடு இருக்கணும். லஞ்சம் சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் மாட்டிக்கிறது கூட அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. அந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு அல்லது வேறு யாருக்காவது கொடுத்த பணத்தை வாங்கி வச்சு நீங்கள் இன்னொருத்தருக்கு பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலையிலையும் உங்களை மாட்டி விட்டுரும். அதனால் இந்த காலகட்டத்தில் உங்கள் அறிவு வேலை செய்யாமல் சில நேரங்களில் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிடைச்ச சில அங்கீகாரங்களால் உங்களையே அறியாமல் உங்களுக்கு சில அகங்காரங்கள் தலைக்கணம் உங்களை அறியாமல் உங்களுக்கு உள்ளே நுழைஞ்சு உங்கள் கௌரவத்தை உங்களுடைய மரியாதையை சமுதாயத்தில் ஸ்பாயில் பண்ண பார்க்கும். 24 மணி நேரம் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டாவே நம்ம இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம். ஊர் மாற வேண்டிய இடம் மாற வேண்டிய சூழ்நிலை நிறைய பேர்த்துக்கு இருக்கும். ஒரு குறிப்பிட்ட வயசை தாண்டினவங்க உடல் நலத்தில் ரொம்ப நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். பொதுவாக இது உறவுகளுக்கும் சரி பொருளாதாரத்திற்கும் ஒரு நல்ல சூழ்நிலை அல்லங்கிறது தான் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் மிதுனத்துக்கு குரு தொழில் ஸ்தானாதிபதியும் ஆகிறார், பாதகாதிபதியும் ஆகிறார். அதனால் சில சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, திருமண சூழ்நிலையில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, தன்னை அதிக வசதியான வீட்டில் துணை வேணும்னு இவங்க போய் அதில் மாட்டிக்குவாங்க அல்லது ஏமாந்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் உங்களை ஒரு ஆசையை காட்டி உங்களை ஒரு கடும் மன நெருக்கடியில் மன போராட்டத்தில் சிக்க வைக்கிறதுக்கான எல்லா முயற்சியுமே இந்த குருச்சந்திரன் இணைவு ஜென்மத்தில் நிச்சயம் உங்களை தடுமாற வைக்கும். இந்த காலகட்டத்தில் கட்டாயமாக நீங்கள் எல்லா விஷயத்துலேயுமே கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறதா நல்லது. படிக்கும் குழந்தைகளுக்கு சிறு பிராய குழந்தைகளுக்கு மட்டும் எந்த தொந்தரவும் இல்லை. அவங்களுக்கெல்லாம் ப்ளஸ்ஸாக இருக்கும். நல்லா படிப்பாங்க, நல்ல ஒரு அறிவை வளர்த்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. குழந்தைகளுக்கு வளர்ச்சி நல்லா இருக்கும். ஆனால் குடும்பத்தை சுமக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்களுக்கும் முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கும் பெரிய அதிகாரிகளாக இருக்கக்கூடிய இடத்துலையும் ஒரு பெரிய அரசியல்வாதியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க மிதுன ராசியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க பப்ளிக்கில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது அவசரப்பட்டு அவங்க ஒரு வார்த்தை டக்குன்னு வெளியில் வந்துடும். அப்போ அந்த ஒரு வார்த்தைக்கு அவங்க வேலைக்காரனாகிடுவாங்க பின்னாடி. அப்போது அதனால் அவங்க இருக்கக்கூடிய தலைமையை பகைச்சிக்கிட்டு கட்சியிலிருந்து வெளியேறக்கூடிய சில சூழ்நிலைகள் கூட சில சமயங்களில் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் இந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறது தான் நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன்.
வெளியூர் வெளிநாடு இடம் மாறுறோம்னு நினைக்கிறவங்களுக்கு கட்டாயமாக ஒரு சாதகமான ஒரு காலகட்டம் தான். ஒரு சிறு மாற்றத்திற்கு, ஒரு சிறு இழப்பிற்கு பிறகு இந்த காலகட்டமும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சமாதானமான காலகட்டமாக தான் கட்டாயமாக இருக்கும். இந்த ஜென்ம குருவினுடைய தடுமாற்றத்திலிருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கு, நம்ம ஏமாறாமல் தப்பிக்கிறதுக்கு தெய்வ அனுகிரகத்தை நம்ம பெருக்கிக்கணும். தெய்வந்தான் ஒவ்வொரு சூழ்நிலையிலிருந்தும் நம்மளை காப்பாற்ற முடியும். இதுதான் அனுபவபூர்வமான உண்மை. நம்ம அறிவெல்லாம் 2ஆம் பட்சம்தான், நம்ம படிப்பும் 2ஆம் பட்சம்தான். தெய்வம்தான் பலமானது. அப்போது இந்த ஜென்ம குருவை கடந்து வர்றதுக்கு பழனி திரு ஆவினன்குடியில் இருக்கக்கூடிய குழந்தை வேலாயுத சுவாமி வழிபாடை ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கோ அல்லது வெள்ளிக்கிழமை அன்னைக்கோ நல்லா போய் மனதார நல்ல ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க. சுவாமிக்கு ஒரு வெண்பட்டு வஸ்திரம் சாத்தி பாயாசம் வைக்க சொல்லி வர்றவங்களுக்கு பாயாச தானம் பண்ணிட்டு வாங்க. சுவாமிக்கு ஒரு நல்ல இளநீர் பாலில் அபிஷேகம் பண்ணி மனம் குளிர அங்கேருந்து பாருங்கள். முருகப்பெருமான் அந்த குழந்தை வேலாயுத சுவாமியினுடைய பெரும் கருணை உங்களை தலகணம் ஏறாமல், உங்களை அவசரப்பட்டு பேச விடாமல், அந்த நேரத்தில் ஒரு நண்பனாக, அந்த நேரத்தில் ஒரு வாத்தியாராக யாரோ ஒருத்தர் உங்கள் பக்கத்தில் இருந்து உங்களை இப்படி தொட்டு கொடுத்து உங்களை பதற நேரத்தில் காப்பாற்றுறத, அந்த முருகனுடைய அனுகிரகம் பக்கத்தில் இருந்து உங்களுக்கு வழிகாட்டுறத மிக அற்புதமாக நீங்கள் உணர்வீங்க. இன்னொன்று, அதே சமயத்தில் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியும் அந்த காலகட்டத்தில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த பழனியிலேயே புலிப்பாணி ஆசிரமம்னு சொல்லிட்டு அந்த அடிவாரத்திலேயே இருக்குது. அங்கே புலிப்பாணி மகரிஷி போகர ஐயாவுடைய சீடர், அவர் வாழ்ந்த அந்த இடம், அவருடைய மூதாதையர்களும் அங்கே தான் இருந்திருக்காங்க. நிறைய ஜீவ சமாதிகள் உள்ளே இருக்குது. அந்த இடத்துல போய் நீங்கள் அன்னதானத்துக்கு அரிசி கொடுத்துட்டு, நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய பெரியவாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்கே 1 மணி நேரம் உட்காந்து மனதார போக மகரிஷியும் சரி, புலிப்பாணி மகரிஷி ஐயாவும் சரி, அங்கே இருக்கிற சித்தர்களை நல்ல மனம் உருகி வேண்டிட்டு வாங்க. இந்த ஜென்ம குருவை என்ன செய்தின்னு கேட்டு மகான்களுடைய அருள். நீங்கள் இதே காலகட்டத்தை அப்படியா ஈஸியாக கடந்து மிகச்சிறந்த பொருளாதாரத்தை இந்த காலகட்டத்தில் கூட இப்படி நீங்கள் தட்டிட்டு போகிற அளவுக்கு அந்த தெய்வ பலம் உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறத அந்த இடத்துல நீங்கள் 100% நிச்சயமாக உணர முடியும்.